உங்களுக்கும் எனக்கும் விலை மதிப்பில்லாத மிகுந்த சுவையான அருமையான ரட்சிப்பை தன்னுடைய சிலுவை பாடு மரணத்தினாலே உயிர்த்தெழுதலினாலே பரிசளித்திருக்கிறார். Anything that is precious cannot be contended but should be spread across, should be used. அவமானம் வந்துருமோ, திட்டிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம். முதலாவது எனக்கு சொல்ல முடியுமா, சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு, எனக்கு சொல்ல தெரியாதுன்னு பல விதமான தயக்கங்கள். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னால் பிசாசின் வஞ்சனையை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள். நித்திய வாழ்வை பரிசளிக்கக்கூடிய சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆச்சரியமான வாழ்வை, இந்த மகா பெரிய கிஃப்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பரிசளித்திருக்கிறார். அதை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? இந்த கலாத்தியர் நிருபத்தை தொடர்ந்து தியானித்து வந்தோம். இந்த கலாத்தியர் நிருபத்தில் சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சுவிசேஷம் எவ்வளவு அவசியமானது, அதை ட்விஸ்ட் பண்றது, சுவிசேஷத்தை கலப்படம் பண்ணுவதோ அல்லது சுவிசேஷத்தை தனக்கு சாதகமாக இணைத்து கொள்வதோ, தங்களுடைய இஷ்டத்தின்படி மாற்றிக்கொள்வதோ தவறான காரியம் என்பதை, இது வேதத்துக்கு புறமானது என்பதையும் சத்தியத்துக்கு புறமானது என்பதையும், இது தேவன் அருவருக்கிற காரியம் என்பதை, பவுலடியாருக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் என்பதையும் நாம் தியானித்தோம். இப்போ சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். சுவிசேஷம் எப்படியாக விடுதலையின் சுவிசேஷம் எப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு பரிசளிக்கிறது இது என்பதை இறையியல் ரீதியாக நம்ம படித்தோம். என்ன கேள்வி? இந்த சுவிசேஷத்தை நான் பெற்றுக்கொண்டால் நான் என்னவாகிறேன்? நான் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்போ நான் யாராக இருக்கிறேன்? நான் சுவிசேஷகராக மாறி போகிறேன் இல்லைங்களா? நான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சுவிசேஷகராக இருக்கிறேன், அப்படிதானே? சுவிசேஷகரின் வாழ்வியல் வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? சுவிசேஷக பணி செய்யும்படியான அழைப்பை குறித்த ஒரு தேடல். தலைகளை தாழ்த்தி செபித்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். நல்ல இயேசுவே, உம்முடைய திருநாமத்தினாலே அழைக்கப்பட்டவர்களாக உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஓடி வருகிறோம். கர்த்ததாமே, எங்கள் மத்தியிலே இருந்து பிரசன்னராய் இருந்து அப்பா, நீங்கள் எங்களோடு இடைப்பட நான் செபிக்கிறேன். கிருபையும் உடைய வழி நடத்துதலும் எங்களோடு கூட இருக்கட்டும். லார்ட், டேக் அவே ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்க, உடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நற்செய்தியாளர், இவாஞ்சலிஸ்ட் என்ற தலைப்பில் உங்களோடு கூட இந்த நாளில் செய்தியை கொடுக்க நான் விரும்புகிறேன். ஃப்ரிட்ஸ் கிரீஸ்லர்னு சொல்லி there was a musician, அமெரிக்காவை சார்ந்த ஒரு மிக சிறந்த வயலின் வல்லுனர். உலகத்தின் தலை சிறந்த வயலின் வல்லுநர்களில் அவரும் ஒருவர். தன்னுடைய வயலின் இசை வாசிப்பதினாலே, இந்த மேடைகளிலே இதை வாசிப்பதினாலே நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஆனால் he was a generous man, ரொம்ப தாராளமாக உதவி செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர். ஆகையினாலே உதாரணத்துவமாக கொடுக்கிறவராக அவர் இருந்தார். அப்போ அவர் கொடுக்கறதுல இவ்வளவு மும்முரமாக இருந்ததுனால அவர்கிட்ட பெரிய சேமிப்பு என்பது இல்லை. இப்படி ஒரு விஷயம், ஒரு நாள் ஒரு டூர் போயிருந்த பொழுது, அவர் இசை கச்சேரிக்காக ஒரு டூர் போயிருந்த பொழுது, ஒரு சுற்றுப்பயணத்தில் மிக நேர்த்தியான, உலகத்தில் அவர் பார்த்ததிலேயே மிக விசேஷமான ஒரு வயலின் வயலினை பார்க்கிறார். அவர் அந்த வயலினை வாங்கணும்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் சொல்லுகிற அந்த பணம் இவரிடத்துல இல்லை. உடனே இதை வச்சிருங்க, நான் சீக்கிரமாக வந்து வாங்க முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போய் பல கச்சேரிகள் பண்ணி அது பிறகு காசு அதில் கொஞ்சம் சேர்த்து வைத்து அந்த வயலினை வாங்குவதற்கான காசு அவருக்கு கிடைச்ச பொழுது அந்த கடைக்கு போய் பார்க்குறாரு. அதை சொல்கிறாரு, இல்லை, யாருன்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு, நீங்கள் கேட்ட விலையை விட அதிக விலை கொடுத்த ஒருவர் அதை கொண்டு சென்று விட்டார் அப்படின்னோடனே இவருக்கு மனசே தாங்கலை. ஏன்னா அவர் பார்த்ததுலேயே மிக நேர்த்தியான வாத்திய கருவியும் மிக நேர்த்தியான வயலின் அதுதான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, வாங்கினவருடைய அட்ரஸ் கிடைக்குமா, நான் போய் அதை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லி அவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸில் இருக்கிற இந்த நபரை போய் பார்க்குறாரு. ஒரு பெரிய செல்வந்தன்.
அவர் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான நிறைய காரியங்களை வாங்கி தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நான் ஒரு இசைக்கலைஞன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு இதுக்கு இந்த வயலினை வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நீங்கள் கேட்குற தொகையை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு அந்த இசைக்கருவியை தர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொன்னார், இல்லை, என்னுடைய பொக்கிஷங்களில் மிக சிறந்த பொக்கிஷமாக நான் பார்க்கக்கூடியது இந்த கருவி. அதனால் நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் இதை நான் உங்களுக்கு தரமாட்டேன், சாரி என்னை கோச்சிக்காதீங்க, இதை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு மனம் உடஞ்சி போனவராம் திரும்ப போயிட்டுருக்கிறார். போய்கிட்டு இருக்கும் பொழுது திரும்ப அவர் மனசுக்குள்ளே ஒரு தேடல், அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, ஒரே ஒரு டைம் அதை வாசிக்கிறதுக்கு, ஒரே ஒரு முறை அந்த வயலினை வாசிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா, அதை நான் தொட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, வாசிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வாசிக்கிறார். வாசித்த உடனே அவர் வாசித்த அந்த இசையில் அழ ஆரம்பிச்சிட்டார். இவர் அவ்வளவு நேர்த்தியாக, இவ்வளவு அருமையான சுகமான சப்தம் இந்த இசை கருவியிலேருந்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி அதை அவர் பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிறாரு. பிரமித்து போனவர் சொன்னார், இது என்கிட்ட அசைவில்லாத ஒரு பொக்கிஷமாக இருப்பதை விட அநேகருக்கு போய் சேரக்கூடிய வாத்திய கருவியாக உங்ககிட்ட இருக்கிறதா சரி, இதை நான் வச்சிருப்பது பாவம் என்று சொல்லி அவர்கிட்ட அந்த இசை கருவியை கொடுத்துடுறார். அந்த இசை கருவி யாரிடத்தில் இருந்தால் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அவரிடத்துல அது கொடுக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் விலை மதிப்பில்லாத மிகுந்த சுவையான அருமையான ரட்சிப்பை தன்னுடைய சிலுவை பாடு மரணத்தினாலே உயிர்த்தெழுதலினாலே பரிசளித்திருக்கிறார். நான் பறைசாற்றுகிறேனா? Anything that is precious cannot be contended but should be spread across, should be used. இவ்வளவு அருமையான சத்தியம். ஒரு இசை கருவி எப்படி பாழாக்கப்படக்கூடாதோ, எப்படி அதை தடுத்து வைக்கக்கூடாதோ, அது எப்படி பலருக்கு போய் சுவை சேர்க்க வேண்டுமோ, பலருடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க யோசித்தாங்களே, அதை விட மிக சிறந்தது நித்திய வாழ்வை பரிசளிக்கக்கூடிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆச்சரியமான வாழ்வை, இந்த மகா பெரிய கிஃப்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பரிசளித்திருக்கிறார். அதை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடக்கி வைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பரிசாக தந்திருக்கிறாரே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை வச்சு நிறைய தடைகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நான் அநேக காரியங்களை பேசுகிறேன். ஒரு மனிதன் குறைந்தபட்சம் 6000 இல்லை 8000 வார்த்தைகள் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் அதிகமான வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆவரேஜா இவ்வளவு பேசுகிற நம்முடைய பேச்சிலே இயேசு இருக்கிறாரா? இந்த பேச்சிலே சுவிசேஷம் இருக்குதா? இந்த பேச்சிலே மீட்பின் நற்செய்தி அடங்கி இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே இயேசு வெளிப்படுகிறாரா? ரட்சிப்பு வெளிப்படுகிறதா? சுவிசேஷம் வெளிப்படுகிறதா? நிறைய பேசுறோம், என்னென்னவோ பேசுறோம். தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறதும் ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து நித்திய வாழ்வுக்குள்ளாக கொண்டு செல்கிற ஆச்சரியமான இந்த சுவிசேஷம் என் வாயிலிருந்து வருகிறதா? சற்று யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய we have hold bags சொல்லுவோம். நம்மை பின்னாக தள்ளுகிற, நம்மை அடக்கி வைக்கிற நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு காரியம் நம்ம சொல்றது, எனக்கு பேச வராதுங்க. எனக்கு என்ன வராது? பேச, I don't know how to share. எனக்கு பேச்சு சரியா வராது. இதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், you need to know how God created us. இதை அறிந்து கொள்வதற்கு தேவன் என்னை எவ்விதமாக படைத்தார், என்னுடைய இயல்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்திலே
நம்ம வாசிக்கிறபடி தேவன் பூமி அனைத்தையும் சகலத்தையும் மனுக்குலம் தழைத்திருப்பதற்கான அனைத்தையும் படைத்து, மனிதனையும் படைத்து, அந்த மனிதனுக்கான ஒரு வாழ்வை கொடுத்து, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து, மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு பரிசளித்து, அவர்களோடு கூட நெருங்கி ஜீவித்த தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்திலே இதை வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். படைத்த படைப்பின் சிறப்பம்சமாகிய மனிதனையும் மனுஷியையும் ஆசீர்வதித்த தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். You have to rule and have dominion over everything that is created. படைத்த அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பரிசளிக்கிறார், பொறுப்பாக கொடுக்கிறார். எப்படியாக ஆளுகை செய்ய வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் அப்படின்னா, அவர்கள் அறம் நிறைந்தவர்களாக தேவனுடைய படைப்பை சரியாய் பண்படுத்தி, தோட்டத்தை மாத்திரமில்ல மிருக ஜீவன்களையும் அவர் படைத்த அனைத்தையும் சரியாய் நேர்த்தியாய் கையாளுகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எப்படி அவர்கள் இப்படி தேர்ச்சி பெற முடியும்? அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதனாலே, தேவனுடைய படைப்பை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்வதனாலேயும், இந்த அறிவை, தேவனுடைய பிரம்மாண்டத்தை உணர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அறிந்து கொண்ட இந்த பிரம்மாண்டங்களை, தேவனுடைய மகிமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவதன் மூலமாகவும், தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு பறைசாற்றி வருகிற தலைமுறையாக தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய ராஜரீக கூட்டமாக, ஒரு ஆசாரியத்துவமிக்க கூட்டமாக, ஜனமாக ஒவ்வொரு சந்ததியையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது இவர்களுக்கான கட்டளை. They have to build God's kingdom by proclaiming the glory of God. தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவதினாலே தம்முடைய இனஜன பந்துக்கள் மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த கட்டளையை தான் பின்னாட்களில் நியாயப்பிரமாணமாக ஆண்டவர் கொடுத்தார். உபாகமம் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், நீ படுத்திருக்கும் பொழுதும் இவைகளை கவனமாய் பேசணும். நீ தேவனை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற. And this is naturally, God has created us with this intention to be the evangelist. தேவனுடைய பெருமையை, தேவனுடைய மகிமையை சொல்லி வருகிற ஜனமாக தேவன் உங்களையும் என்னையும் படைத்தார். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் நாமத்தின் துதியை சொல்லி வருவார்களாக. I have created this people, I made this people for myself. அவர்கள் என் நாமத்தின் பெருமையை, நாமத்தின் துதியை சொல்லி வருவார். தேவனுடைய படைப்பின் நோக்கமே அவருடைய மகிமையை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பது. And so he naturally made us proclaimers of the gospel, of the goodness of God. தேவனுடைய நன்மையை பிரதிபலிக்கிற, பறைசாற்றுகிற, கொண்டு சேர்க்கிறவர்களாக தேவன் இயற்கையாகவே நம்மை படைத்திருக்கிறார். There is no problem in that. Next time when you are stumbling and have a question, என்னால ஏன் ஷேர் பண்ண முடியலன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணுங்க, ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. எதையுமே ஷேர் பண்ணாம இருக்கிறோம், நம்ம எதையுமே ஷேர் பண்ணாம இருக்கிறோம். நேற்று இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் அண்ட் ஹெல்ப் மீ பிகாஸ் ஐ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். நம்மில் ஒருவர், we want the message to go forward.
we share, we naturally share all the goodness that we receive. நமக்கு கிடைக்கிற அத்தனை நன்மைகளையும் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்றோம்? ஷேர் பண்ணிடுறோம். நம்ம எப்படியாக நன்மைகளை மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்களை நம்ம ஷேர் பண்ணுகிறோம். நம்ம பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். மற்றவர்களுக்கு எதையோ சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறோம். we keep sharing, we keep giving. நம்ம இது செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா தேவன் என்னை படைத்த நோக்கம் அவருடைய மகிமையை, அவருடைய பிரஸ்தாபத்தை, அவருடைய பெருமையை, புகழ்ச்சியை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியான தேவ சித்தம் அவருடைய படைப்பில் எனக்கு கொடுக்கப்பட்டது. வீழ்ச்சி வந்தபோது இங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, மனிதன் பிசாசின் வஞ்சகத்தினாலே பாவத்தில் விழும்படியாக தள்ளப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஏன்? மனுஷனுடைய சிந்தனைகள் எல்லாம், நினைவுகள் எல்லாம், அந்த நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாகவே இருந்தது. What you conceive in your heart is what you speak out of your mouth. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் பிசாசினாலும் அவருடைய வஞ்சகத்தினாலும் பாவத்தினாலும் பொய்யினாலும் மேட்டிமைகளினாலும் அக்கிரமங்களினாலும் துன்மார்க்கத்தினாலும் பிறருக்கு எதிரான செயல்பாடுகளினாலும் வன்மங்களினாலும் நிறைந்திருக்கும் பொழுது என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் எப்படிதான் வரும்? மற்றவர்களோட நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது? தேவனை பிரியப்படுத்துகிறதாக இல்லை, பிசாசின் வஞ்சனையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. வீழ்ச்சி உண்டான பொழுது பிசாசின் தந்திரத்தினாலே வீழ்ந்து போன மனுக்குலம் இவாஞ்சலிஸ்டா இல்லாம இல்லை, அதாவது பறைசாற்றுகிறவர்களாக அவர்கள் இல்லாம இல்லை. அந்த இயற்கை குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவன் படைத்த தன்மை மாறல. என்ன மாறுச்சுன்னா, நான் எதை பறைசாற்ற வேண்டுமோ அதை பறைசாற்றாமல், எதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை பகிர்ந்து கொள்ளாமல், யாரை பிரபலப்படுத்த வேண்டுமோ அவரை பிரபலப்படுத்தாமல், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை என் வஞ்சனையின் மூலமாக அல்லது நமக்குள்ளாக பிசாசு கிரியை செய்து வைத்த வஞ்சனையின் மூலமாக மனுகுலம் இன்றைக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. We speak lies. பொய்யை, வஞ்சனையை, மாற்றத்தை, எச்சரிப்பை, ஏமாற்றை நாம் பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம். We speak, we proclaim deception. வஞ்சனையை கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறோம். இருதயமும் நினைவும் தோற்றம் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. தேவனுக்கு கனத்தை, தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டிய நாம் வீழ்ச்சியினாலே, பாவத்தினாலே வீழ்ந்து போனவர்களாக அநேக நேரங்களிலே தேவனை பறைசாற்றாமல் பாவத்தை பறைசாற்றி பாவ சுபாவங்களை பறைசாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். என்கிட்ட ஒரு அண்ணன் பேசினாங்க, இது சொல்லியிருக்கேன் நான், ஞாபகம் இல்லை. ஒரு டிஅடிக்ஷன் சென்டரில் ஒரு அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இந்த மறுவாழ்வு மையம்னு இருக்கும், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பாங்க. அப்போ அந்த அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த அண்ணன் சொன்னாங்க, இது நான் 2வது முறை வந்திருக்கேன் தம்பி. முதல் முறை வந்தப்போ ரொம்ப நாள் நான் நல்லா தான் இருந்தேன். இந்த ஏஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்கஹால் அனானிமஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அவங்க எல்லாரும் ஒன்று கூடி நான் எவ்வளோ நாள் அவங்க டெய்லி டிக்ளேர் பண்ணோம். இப்போ வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருக்காங்க. டெய்லி அவங்க எத்தனை நாள் குடிக்காமல் இருக்காங்களோ அத்தனை நாளும் அவங்க வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் லிவிங் சோபர் லைஃப். குடிப்பழக்க திரும்ப போகாமல் அந்த வாழ்க்கையை வாழுகிறதுக்கான ஆசீர்வாதத்தை அது சொன்னார். என்னால் தம்பி, நான் எத்தனை ஒயின் ஷாப்பை கிராஸ் பண்ணி போனாலும், ஒயின் ஷாப் வாசலில் நின்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை தம்பி, நான் குடிக்காமல் வந்துட முடியும். ஆனால் எவனாவது குடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுவான் பாரு, குடிச்சிட்டு வந்து பேசும்போது அவங்கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல்லு, அவங்கிட்ட இருந்து ஒரு ஆவி எனக்குள்ளே வந்துடும் தம்பி. அதுக்கப்புறம் என்னால் குடிக்கிறத தடுக்க முடியாது. எவனாவது பேச ஆரம்பிச்சான வேற வழியே இல்லாமல் நான் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன்.
எனக்கு திரும்ப அந்த தேடுது, அந்த வாழ்க்கையை, அது அந்த உணர்வை என் மனசு தேட ஆரம்பிக்குது. அப்படிதான் குடிக்க போயிட்டேன், இப்போ 2வது முறையாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குடிகாரனுடைய குடிச்சிட்டு அவன் பேசுகிற உளறலும் அவனுடைய பிதற்றலும் இன்னொருவன் அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றக்கூடிய அளவுக்கு அவர்களை தள்ளி கொண்டிருக்குதுன்னா இது பாவத்தின் வெளிப்பாடு. விளங்குதுங்களா? தேவ மகிமையை பறைசாற்ற வேண்டியவர்கள் பாவத்தையும் வஞ்சனையையும் தற்காலிக மேன்மைகளையும் பெருமைகளையும் லௌகிக இச்சைகளையும் இன்னைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். என்ன பதில் சார்? என்ன செய்ய முடியும்? கேள்வி, இன்றைக்கு நீங்கள் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கு, சுவிசேஷக பணியை செய்வதற்கு எது உங்களை தடுக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பட்டியல் போடலாம். பயம், அவமானம் வந்துருமோ, திட்டிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்ல. முதலாவது எனக்கு சொல்ல முடியுமா, சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு, எனக்கு சொல்ல தெரியாதுன்னு பல விதமான தயக்கங்கள். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னால் பிசாசின் வஞ்சனையை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள், வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும். பிரசங்கிக்கிற தன்மை உங்களிடத்துல இருந்தோ என்னிடத்துல இருந்தோ போக போறதில்லை. பறைசாற்றுகிறது உங்கள்கிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து போக போவதில்லை. ஏன்? என்னை படைத்தவர் அவ்விதமாய் படைத்திருக்கிறார். நான் எதை பிரச்சாரம் செய்கிறேன் என்பதுதான் மாறி போயிருக்கிறதுங்க. இப்படிப்பட்ட இந்த மனு குலத்தை மீட்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தவர் இந்த வஞ்சகத்தினாலும் பிசாசின் சூதினாலும் அடிமைப்பட்டிருந்த நம்மை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி மீட்டு அவருடைய தேவனுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, தேவன் அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்னை வரவழைத்தது நான் மீண்டுமாக ஏதேனின் வாழ்வை அனுபவிக்க வேண்டும். மீண்டுமாக அந்த ஏதேனின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து சென்று தேவனுடைய புண்ணியங்களை, தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். பிசாசின் சூதினாலே, பிசாசின் வஞ்சனையினாலே வீழ்ந்து போனதை தேவ அன்பு மீட்டு தந்தது. இந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படி கிறிஸ்து இயேசு தன்னை பலியாய் தந்தார். அந்த ஏதேனின் வாழ்வை நீங்களும் நானும் அனுபவிப்பதற்காகவும், நாம் அனுபவித்த அந்த ஏதேனின் வாழ்வுக்குள்ளாக பிறரை நடத்துவதற்காகவும் தேவன் நமக்காக தன்னை பலியாய் தந்தார். பலியாய் தந்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய லிஸ்டிங் இருக்குது. அவர் என்னை நம்ம எப்படியாக மாற்றி இருக்கிறார். திரும்ப வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நமக்கு நிறைய அந்தஸ்து தேவன் தருகிறார், மிகப்பெரிய கிருபையை தருகிறார். நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ராயல் பிரீஸ்ட்ஹுட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக நிற்கிறவர்களாக, தேவனை காண்பிக்கிறவர்களாக, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக தேவன் நம்மை அழைக்கிறார். மீட்பு உனக்கு சொந்தமானது அல்ல, தேவன் உன்னை மீட்டது அந்த வாழ்வை பிறருக்கு நீ கொண்டு சேர்க்கும்படியாக. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்கிறோம்.
இயேசு தன்னுடைய ஊழிய காலத்தில் என்கிட்ட வருகிறவர்களுக்கு நான் நற்செய்தி கொடுப்பேன்னு அவர் சொல்லலை. மாறாக எங்கெல்லாம் சுவிசேஷம் போய் சேர வேண்டுமோ அங்கெல்லாம் மனிதர்களை தேடிய மகாதேவனாக அவர் பவனி செய்தார். மனிதனை தேடி போய் அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார். அப்படியாக இங்கே வருகிறார். சமாரியாவிலே எல்லாருக்கும் பசி எடுக்குது. ஆனா அவங்க சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப பசிக்கும், அதனால நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம்னு. பக்கத்து இலைக்கு பாயாசம். போயிட்டானுங்க பொழப்ப தேடி. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், பக்கத்தில் எங்கேயாவது இருக்கான்னு போய் கேட்டு வாங்கிட்டு வருகிறோன்னு போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை அங்கே செய்கிறார். அங்கே இருக்கிறவர் அந்த பெண்ணோடு கூட பேசுகிறார். எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பித்து அந்த உரையாடலில் நானே ஜீவ தண்ணீர் என்பதை மிக தெளிவாக அவளுக்கு சொல்லுகிறார். சொல்லுது மாத்திரமல்ல, அவளுடைய பாவத்தை அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அவளுடைய வாழ்வை அவர் சுட்டி காண்பித்த பொழுது, இந்த வாழ்விலிருந்து விடுதலையை நீ தற்காலிகமான ஒரு தண்ணியை குறித்து தவிக்கிறமா, உன் வாழ்வை நான் மாற்ற முடியும், நீ அநேக காரியங்களுக்காக பரிதபிக்கிற, உன் வாழ்க்கையை நான் மாற்ற முடியும் என்று சொன்ன பொழுது அவள் ஓடி போய், வாசிங்க 4ஆம் அதிகாரம் 28-29 வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால், நாம் தேடிக் கொண்டிருக்கிற நம் இரட்சகர் இவர்தானோ, வந்து பாருங்கள். என் வாழ்க்கையை ஒருவர் தொட்டு விட்டார், என் வாழ்க்கையை ஒருவர் படமிட்டு காண்பித்து விட்டார். நான் எதற்காக போனேனோ, எதை தேடி அவரிடத்துல கெஞ்சி கொண்டிருந்தேனோ, தண்ணி வேணும், தாகம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். அவர் என் தாகத்தை தீர்ப்பதற்காக அல்ல, என் வாழ்விலே பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து விடுதலையை தரும்படியாக எனக்குள்ளாக வந்திருக்கிறார். இவர் கிறிஸ்துதானா, இவர் மீட்பரா, இவர் இரட்சகரா, வந்து பாருங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரிய அந்த நாள்ல செய்யறாரு. அவர் சமாரியா வழியாக போனார். ஆனா அங்க போய் தங்கி 3 நாட்கள் சுவிசேஷ பணியை செய்து தேவர் ராஜ்யத்தை சமாரியாவில் இயேசு கிறிஸ்து கட்டினார். அநேகர் விசுவாசிகளாக ஆனார்கள் என்று சொல்லி பின்னில இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இல்ல, இந்த ஸ்திரீயின் சாட்சியை 29ஆம் வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவள் சொன்னதினாலே இவர்கள் இயேசுவை கண்டு இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு உங்களிடத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரா? அந்த ஏதேனின் வாழ்வை இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம் என்று சொன்னால் மாற்றப்பட்ட இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இவள் மிகப்பெரிய சுவிசேஷக பணியை செய்தால். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படியாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பாருங்கள். பில்லி கிரஹாமை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய பிரசங்கி, லட்சக்கணக்கானவர்கள் அவருடைய பிரசங்கத்தில் ஈழ்க்கப்பட்டவர்களாக, தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாக, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள். 20ஆம் நூற்றாண்டின் மகா பெரிய சுவிசேஷகராக உலகம் முழுவதிலும் எழுப்புதலை உண்டு பண்ணின தேவ மனிதன் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் இத்தனை பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு காரணியாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு வரலாற்று நம்ம படிச்சு பார்த்தோம்னா, எட்வர்ட் கிம்பல் என்பவர் D.L. மூடி அவர்களை, செருப்பு தைத்துக் கொண்டிருந்த D.L. மூடியை கிறிஸ்துவின் பாதையிலே நடத்துகிறார். எட்வர்ட் கிம்பல் D.L. மூடியை கர்த்தருக்குள்ள நடத்தினார். D.L. மூடி F.B. மேயரை கர்த்தருக்குள்ள நடத்தினார். F.B. மேயர்
வில்பர் சாப்மேனை கர்த்தருக்குள்ள நடத்தினார். வில்பர் சாப்மேன் பில்லி சண்டேயை கர்த்தருக்குள்ள நடத்தினார். பில்லி சண்டே மொர்தேகாய் ஹேமை கர்த்தருக்குள்ள நடத்தினார். மொர்தேகாய் ஹேமோட கூட்டத்தில் பில்லி கிரஹாம் ரட்சிக்கப்பட்டார். கர்த்தருக்குள்ளாக அவர் லட்சக்கணக்கான பேரை நடத்தினார். இவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக உழைத்தார்கள். இங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 7 தலைமுறை பில்லி கிரஹாம் லட்சக்கணக்கான பேரை கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க யாரை நடத்த போறீங்க? There is a vacuum, there is a place that is not yet filled because there is no one to carry the gospel to that community. அந்த சமுதாயத்திற்கு, அந்த மக்களுக்கு, அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த நபருக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள் செல்ல முடியுமா? உங்களை தேவன் அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து சுவிசேஷகராக தேவனுடைய அன்பை பறைசாற்றுகிற இந்த பணிக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பயம் உங்களை தடுக்கிறதா? ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். உயிர்த்தெழுந்த தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். He will be with you if you carry on the Great Commission. தேவனுடைய பிரதான கட்டளையாகிய இந்த ராஜ்யத்தை கட்டுகிற பிரதான பணியை நீங்கள் எடுத்து சுமப்பீர்கள் என்று சொன்னால் சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் தேவ பிரசனமும் வல்லமையும் உங்களோடு இருக்கும். If you want to experience the power of God, be the messenger of God. I'm repeating it. If you want to experience the power of God in your life, be the messenger of God. தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய செய்தியாளராக இருங்கள். And if you don't carry the gospel, if you do not be the messenger, you cannot enjoy the power of God in your life. உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய செய்தியாளராக இருக்க வேண்டும். இப்படி சொல்லாமா? கொள்கை பரப்பு செயலாளராக இருக்க வேண்டும். நீங்க தான் எப்படி இருக்கணும்? கொள்கை பரப்பு கோப்பாசையாக நீங்க இருக்க வேண்டும். You have to be the கோப்பாசே of the kingdom of God. கொள்கை பரப்பு செயலாளராக நீங்கள் இருக்கும் பொழுது தேவ வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் உங்களோடு இருக்கும், என்னோடு இருக்கும். ஆயத்தமாக இருக்கிறீங்க? தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல இயேசுவே, உம்முடைய திருநாமத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களை இயற்கையாகவே இயல்பாகவே சுவிசேஷர்களாக படைத்தீர். பாவத்தினாலே பயந்து கிடந்தோம். ஆனால் அநேக பாவ காரியங்களை பிரசுரப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு எங்களை விடுதலை செய்தீரே. எங்களை மீட்டு கொண்டீரே. பிசாசின் தந்திரத்திலிருந்து, வஞ்சனையிலிருந்து காத்து கொண்டீரே. அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்த தேவனே, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தகுதிப்படுத்துங்க, திராணியுள்ளவர்களாக்குங்க, தடையின்றி எடுத்து செல்ல கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.